ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்நுதலே. ஆழ்வார்களிலே தலைவரான சுவாமி நம்மாழ்வார் அவர் தம்முடைய திருவாய்மொழியில் இந்த பாடலாலே பெருமானுடைய நாமங்களை எப்படி பாட வேணும், பாடிக்கொண்டே எப்படி ஆட வேணும் என்பதை விளக்குகிறார். பகவானுடைய நாமங்களை சொல்லுகிறோம். சொல்லும்போது நம் உடலும் உள்ளமும் அதில் ஈடுபட்டு கண்களிலே நீர் சுரந்து மயிர்கூச்செறிந்து கால் நடுங்கி குரல் தழுதழுத்து ஆட வேணுமாம் பாட வேணுமாம். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைச் சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானைச் சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்ட துள்ளீரே. பெருமானை பற்றி சொல்லி எழுந்து பறந்து துள்ளி ஆடி பாட வேண்டும். கையில் என்ன ஜால்ரா வச்சுருக்கோமோ அதனுடைய ஒலி விண்ணை முட்ட வேண்டும். என்ன காலிலே கச்சை கட்டி கொண்டிருக்கிறோமோ அது காலில் குத்துற அளவுக்கு ஆட வேண்டும். இப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம், ஆட்டம், பாட்டம் இவை என்ன செய்யும்? இவை தேவைதானா? இவை மூட பக்தி அல்லவா என்று பல கேள்விகள் உள்ளன. அந்த கேள்விகள்லாம் இந்த கதையில நாம் இப்ப சமாதானம் பார்த்துட போறோம். நாம சங்கீர்த்தனத்தால், நாம வைபவத்தால் ஒரு தாழ்ந்தவன், பாவமே புரிந்தவன் எப்படி முக்தி அடைந்தான்கிறதுக்கு தான் இந்த கதை. 6வது ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 20வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். அத்ரச்ச உதாஹரந்தி இமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணு யமயோகோ சம்பாதஸ்தம் நிபோதமே. இவ்விடத்தில் ஒரு இதிகாச கதை சொல்லப்படுகிறது. யமதூதர்கள், விஷ்ணு தூதர்கள் ஆகிய இருவருக்கு நடந்த உரையாடல். அது தவிர யமனுடைய கிங்கரர்கள், யமபட்டர்கள், யமனுடைய தொண்டர்கள் அவர்களுக்கும் யமனுக்கும் நடந்த உரையாடல். இந்த 2 உரையாடல்களையும் கொண்டு நாமத்தின் பெருமையை நான் தெரிந்து கொள்ளலாம். அந்த கதை சொல்றேன் கேள். கான்ய குப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாமிளஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யாக சம்சர்க தூஷிதா. கான்ய குப்ஜம்ங்கிற தேசம். அங்கே அஜாமிளன் என்னொரு அந்தணன் இருந்தான். வேதங்களை கற்றவன்தான், நன்கு வாழ்ந்தவன்தான், ஒழுக்கத்தோடு இருந்தவன்தான். ஆனால் ஏதோ ஒரு நாள் அறியாமல் காட்டுக்கு செல்ல அந்த காட்டில் ஓர் பெண்ணை கண்டான். அந்த பெண்ணுக்கு வசப்பட்டான். தான் கைப்பிடித்த மனைவி பேரழகியாகவும் நல்ல குணமுடையவளாகவும் இருந்தாலும் அவளை வெறுத்தான், ஒதுக்கி விட்டான். இந்த தாசியினிடத்திலேயே கிடந்தான். தன்னுடைய ஒழுக்கத்தத்தனையும் விட்டான். அவளை கொடுத்து நிறைய பிள்ளைகளையும் பெண்களையும் பெற்றான். அவர்களை காப்பாற்றுவதற்காக மேலும் மேலும் குற்றங்களை புரிந்தான். நல்வழியில் மட்டும் சம்பாதிக்கவில்லை, அந்த குடும்பம் திருப்தியா இருக்கணுங்கிறதுக்காக தவறான வழியிலேயும் சென்றான். ஆக எப்படி இருந்தவன் இப்போது எப்படி மாறிவிட்டான் அதையும் சேர்த்து சொல்றார். ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாலயானஸ்ய தத்சுதான் காலோத்யகான் மகான் ராஜன் அஷ்டாஷீத்யாயுஷ சமாக. இப்படி தவறான வழியில் சென்று சென்று வயது 80. எவ்வளவு சின்ன வயசுல பார்த்தா அதிலேருந்து இந்த வயசு ஆயிடுத்துப்போ 80வது வயசு வரை அங்கேயே கிடந்தான். தஸ்ய பிரவயசா புத்திராக தசதேஷாந்து யோவமஹ. அவனுக்கு 10 பிள்ளைகள் அவளிடத்தில் பிறந்தார்கள். அதுல கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பெயர். பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோச்ச தைத்தோ பிருஷம். அந்த பிள்ளைனிடத்துல இவனுக்கு தனி பாசம். அந்த பிள்ளை சாப்பிட்டா தான் இவர் சாப்பிடுவார். அதை கொஞ்சிண்டே தான் உட்காண்டிருப்பார். அதை தூக்கி போட்டு விளையாடுவார், முத்தமிடுவார், அதை தன் மடியில் போட்டு தூங்க பண்ணுவார். அது சிரித்தால் சிரிப்பார், அவன் அழுதா தான் அழுவார். அவ்வளவு தூரம் கடைசி பிள்ளை 10வது பிள்ளை இடத்துல இவனுக்கு பாசம். இவன் பாசம் இருந்தது இருக்கட்டும், ஆனா இவனை நோக்கி பாசக்கயிறு வந்து கொண்டிருப்பதை அறியாமலே கிடந்தான். 80 வயசாயிடுத்து, அந்த காலம் நெருங்குகிறது, கடைசி காலம் வந்தாகணும். ஆனா அது யாருக்கும் சுலபத்துல தெரியறதில்லை. நம்ம ஒத்தொத்தருமே வாழ்ந்துட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறோமே தவிர முடிவு நெருங்கி விட்டதுங்கிறது நமக்கு புரியறதா? ஏதோ உடம்பு சரியில்லாத போறச்சே முடிவு வருமோன்னு பயம் இருக்கும். இல்லேன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா உடனே மறுபடியும் அதே போல ஆரம்பிச்சிருவோம். அப்படி அல்லவே. அது டாக்டர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாள் மரண தேவத்தை வரத்தான் போகிறார். அவர் தன் பாசக்கயிற்ற வீசத்தான் போகிறார். அந்த அந்திம காலத்தை மறந்தே போய் கிடந்தான். புஞ்சானஹா
பிரபிபன்னு காதன்னு பாலக ஸ்நேகயந்திரிதா போஜயன் பாயயன் மூடா நவேத ஆகதம் அந்தகம். இவனுடைய அந்தம் நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியாமல் குடித்தல், உண்ணுதல், படுத்தல், ரசித்தல் இது முதலானவர்களையே வாழ்க்கையை கழித்து வந்தான். ச ஏவம் வர்த்தமானோஜோ மிருத்யு கால உபஸ்திதே ச பாசஹம்ஸ்தான் த்ரீன் திருஷ்டுவா புருஷான் பிருஷதாருணான். கடைசி காலம் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். மூவர் கடுமையான உருவத்தோடே, கோரமான உருவத்தோடே, கோரை பற்களோடும் கொம்பு முளைத்த தலைகளோடும் அதிகமான கடுமையான பார்வையோடும் எக்காலச் சிரிப்போடும் கையில் பாச கயிற்றோடும் மூவர் வந்து நிற்பதை கண்டான். மரணப்படுக்கைக்கு பக்கத்துல 3 பேரும் வந்துட்டார்கள். வக்ரதுண்டான் ஊர்த்வரோம்ன ஆத்மானம் நேத்துமாகத்தான். இவனை பிடிச்சு இழுத்துன்னு போறதுக்கு வந்திருக்காங்கிறது சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. அப்பதான் பயம் பீடித்தது. இது நாள் வரையிலும் வாழ்க்கையில் என்னென்ன குற்றங்கள் செய்தோமோ, நாம் செய்திருக்கிறது வேதத்துக்கு புறம்பானதுங்கிறது அப்போது பயந்திருக்க வேண்டும். நாம் ஒரு தப்பு பண்றச்சே இது வேதம் ஒத்துன்னு இருக்கிறதா ஒத்துக்காதா ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒத்துண்டதா இருந்தா செய்வோம், ஒத்துக்கார்ந்ததா விலகிடுவோம். ஒத்துக்காத போய் செய்யறோமே என்று ஒரு நிமிஷம் பயந்திருந்தால் இப்ப மரணப்படுக்கையில் இந்த மூவரை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் அப்போது பயப்படாம இருந்துட்டோம் இல்லையோ, நாம் பண்றது சரி அப்படின்னு நினைச்சுன்னு அப்ப பண்ணிவிட்டா இவருக்கு அது சரின்னு தோணிருக்கலாம். ஆனா வேதத்துக்கு புறம்பாக செய்தபடியால் கணக்கு எழுதப்பட்டு விடும். இது இவனுடைய பாபம். சித்திரகுப்தன்கிறவர் தான் பெரிய கணக்கு புஸ்தகம் வச்சிருக்கார். அந்த அக்கௌண்ட் புக்கு தப்பவே தப்பாது. அதுல இருக்கிற டெபிட்டும் தப்பாது, கிரெடிட்டும் தப்பாது. என் டெபிட் இன்னொருத்தருக்கு போகவும் போகாது, இன்னொருத்தர் கிரெடிட் எனக்கு வரவும் வராது. அவனவன் போலியோ ரொம்ப சரியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் சித்திரகுப்தன். அதனால ஒருவேளை அவர் சற்று கண்ணசந்தால் என்னுடைய பாபங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போயிடும், தப்பிச்சுடலாம். இதற்கும் வாய்ப்பு கிடையாது. அவனவன் சரியா அவனிடத்துல தான் வரப்போறது. அப்ப பாபங்களோ புண்ணியங்களோ அவனவன் பல ஆண்டுகள் சேர்க்கிறான். அப்ப பாவம் பண்ணும்போது பயப்பட்டால் கடைசி நிமிஷம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா பண்றச்சே பயப்படாம தைரியமா மிதித்து கொண்டு போயிடுறோம் இல்லையோ, நம்ம மனசே நமக்கு காட்டும், இது தப்பா இருக்கு போட்டிருக்கே, வேண்டாம் போட்டிருக்கேன்னு உள்ளேந்து ஒலி வருது. அந்த ஒலி பெருமாள் உள்ள அமர்ந்து கொண்டு சொல்றார். ஆனா சொல்றத மீறித்தானே தப்பு பண்றோம். இப்ப தப்பு பண்ற அனைவருக்கு இது தப்புன்னு தெரியாமலா பண்ணிட்டு இருக்கா? அது சதவிகிதம் ரொம்பவே குறைச்சல். தப்புன்னு தெரிஞ்சு பண்றவர்கள் தான் அதிகம். நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணியாக வேண்டியிருக்கேன். அது லஞ்சம் வாங்குறவாள்ல இருந்து தப்பா பண்றவா வரைக்கும் எங்க வேணா இருக்கட்டும், திருடுறவா இருக்கட்டும், கொலை பண்றவாளா இருக்கட்டும், இல்ல ஊரை ஏமாத்துறவனா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறவனா கூட இருக்கட்டும், அவனுக்கு தெரியாதானே? நன்னா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் உள்ளூர பெருமாள் இருந்து உரைக்கிறானே, அதை தாண்டித்தான் தவறழைக்கிறான். இவனுக்கு மட்டும் தெரியாதா நம்ம தப்பு பண்றோம்னுட்டு? அதனாலதான் இப்ப கடைசி நிமிஷத்துல பயம் பிடிச்சுனுடுத்து. அதை கண்டவுடன் பிளாவித்தேன ஸ்வரேன உச்சைகி ஆஜுகாவ ஆகுலேந்திரியா, உடனே உரத்த குரலில் கண்ணும் கண்ணீருமாக துன்பத்தாலே தழுதழுத்து போய் நாராயணா 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 என்று தன்னுடைய மகனை கூவி அழைத்தான். அவன் கொஞ்ச தூரத்தில் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தான். விளையாடுற பிள்ளையை கிட்டக்க கூட்டு, இந்த பயத்திலேருந்து நம்ம விடுபட்டுடணும். பயம் வந்த உடனே வேண்டி வாழ பக்கத்துக்கு கொடுக்காத்து வச்சுப்போம். என்னமோ அவா தான் இதை ஒழிச்சுட போறா போலியும், இந்த பயத்தை அவா தள்ளி விட்டுற போறா போலியும், நம்மோட சேர்ந்து அவளும் பயப்படுவா. இதுதான் நடக்குமே தவிர யார் வந்ததுக்காகவும் இந்த பயம் தொலைய போறதில்லை. நாமே தான் நம் பயத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். இருட்டில் செல்லும் போது வேணா கூட கையை பிடிச்சிருந்தா பயம் போலாமே தவிர, இது வாழ்க்கை என்னும் இருட்டு, சம்சாரம் என்னும் இருட்டு. இதில் ஒருத்தன் இருட்டை மற்றவன் போக்க இயலாது. பகவானுடைய திருவடிங்கிற வெளிச்சம் மட்டும்தான் இந்த இருட்டை போக்கவே முடியும். நாராயணான்னு கூப்பிட்ட உடனே பிள்ளை ஓடி வரணுமோ இல்லையோ, பிள்ளை வர்றதுக்குள்ளாக விஷ்ணு தூதர்கள் ஓடி வந்தார்கள். ஏற்கனவே யமதூதர்கள் வந்து பாசக்கயத்தோட சிரிச்சுன்னு நிற்கிறா. இவன் அந்த பயத்துலதான் நாராயணா நாராயணான்னு கடைசி பிள்ளையை கூப்பிட்டான். கூப்பிட்ட பிள்ளைக்கு காது கேட்டு பிள்ளை வரட்டும். ஆனா அதற்குள் தங்கள் நாதனான நாராயணனுடைய நாமத்தை எவனோ சொல்லுகிறானே, அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விஷ்ணுதூதர்கள் அங்கே வந்தார்கள். யமப்ரேஷ்யானு விஷ்ணுதூதாக வாரயாமாசு ரோஜசா ஊச்சுர் நிஷேதிதாஸ்தாம்ஸ்தே வைவஸ்வத புரஸ்ஸராக கேயூயம் பிரதிஷேத்தாராக தர்மராஜஸ்ய சாசனம்.